இவளுக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபிஷேகாவை பல பேர் இணையதளங்களில் திட்டிட்டு வராங்க. இதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்ஸோட கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சு 1,00,00,000 மதிப்புள்ள அந்த வீட்டை ஜெயிச்சிருக்கிறாங்க அபிஷேகா. ஆனால் இவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில் அவங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் நிறைய வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிகமப்பா சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சு 1,00,00,000 மதிப்புள்ள வீட்டை வந்து ஜெயிச்சிருக்காங்க அபிஷேகா. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரன்னப்பா விஷ்ணுவர்தன் 10,00,000 மதிப்புள்ள பரிசு தொகையை வாங்கியிருக்காரு. செகண்ட் ரன்னப்பா தன்வி வந்திருக்காங்க, அவங்க 3,00,000 மதிப்புள்ள பரிசு தொகையை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சுமன்ராஜோட தாத்தா, அது மட்டும் இல்லாமல் தன்விக்கு சென்னை சமர்த்தாவோட சேர்பர்சன் கொடுத்த அந்த கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை அந்த குழந்தைங்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி நல்லபடியாக நடந்து முடிஞ்ச இந்த சீசனில் நிறைய வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வருது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சரிகமப்பா அபிஷேகாவுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணுற அந்த டிசர்விங்கான கேண்டிடேட் அவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள உள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. விஷ்ணுவர்தன், வர்ஜா, தன்வி இவங்கெல்லாம் ரொம்பவும் டிசர்விங்கான கேண்டிடேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய இன்னைக்கு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும், அதாவது அந்த இது வரைக்குமே, அதாவது கிராண்ட் ஃபினாலேக்கு முன்னாடி ஃபினாலே டிக்கெட் வின் பண்ணுற அந்த ஒரு 4 ரவுண்டில் கூட நம்ம அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு சுமாராக தான் இருந்தது. ஆனால் மற்ற குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ், விஷ்ணுவர்தனாக இருக்கட்டும், அக்ஷித் நிருப்பா இருக்கட்டும், இல்லை வர்ஜா, தன்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டு த கோர் இருந்தது. கடைசியாக உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை பாடலாம் அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலேயே அபிஷேகா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு சாமி படம், அதாவது கருப்பு மூவிலேருந்து வந்த அந்த பாடலை பாடினதால மட்டுமே, அது மட்டும் இல்லாமல் மகாலிங்கம் அந்த பாடலுக்கு ஹைப் கொடுத்து ரொம்பவும் பண்ணி அந்த டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய இதை கொடுக்கறதுக்கான அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் போயிட்டுருக்கு. இதுக்கு அபிஷேகா ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த முடிவு ஜட்ஜஸோடது. நான் ஜட்ஜஸோட முடிவை மதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணின எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்பவும் நன்றி. நிறைய இடங்களில் என்னை நீங்கள் தூக்கி பிடிச்சிருக்கிறீங்க. எனக்கு நிறைய டைம் நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது என்னை நீங்கள் நிறைய டைம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ண வச்சுருக்கிறீங்க. இது வரைக்கும் எனக்கு கொடுத்துருந்த ஆதரவுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் ஜட்ஜஸோட முடிவுகளை எதுவாக இருந்தாலும் மதிக்கிறேன். நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க, நிறைய புது புது விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இந்த எதிர்மறையான விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த குழந்தை பேசியிருக்காங்க. நீங்கள் அபிஷேகா ஃபர்ஸ்ட்டாக வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும், மற்ற கேண்டிடேட்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.